வணக்கம். மற்றும் ஒரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலகரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய மரணம் உலகளவில் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தத்துக்கு மத்தியில் இப்ராஹிம் ரைசினுடைய வகிப்பாகம் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அவர் அசர்பைஜானுக்கு சென்று நாடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருந்தார். இது விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்பது தொடர்பில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்தாலும் கூட இறுதியில் ஈரானுடைய மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விசாரணை அறிக்கை ஒன்றை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இது விபத்து என்பதை அவர்களுடைய முதல்கட்ட விசாரணை தகவலாக வெளிவந்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இப்ராஹிம் ரைசினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அடுத்து யார் வரப்போகிறார்கள் என்பதை அடுத்து வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் தீர்மானிக்க இருக்கிறது. இந்த நிலையில் அந்நாட்டினுடைய துணை அதிபராக இருந்தவர் இப்பொழுது ஈரானுடைய தற்காலிக அதிபராக கடமையேற்றிருக்கிறார். இதே சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்களுடைய இறுதி அஞ்சல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்ததையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவற்றுக்கு மத்தியிலும் இணையவாசிகள் பல்வேறு தகவல்களை பரப்பி வந்தார்கள். எனவே இந்த ரைசியினுடைய விமான விபத்து ஏன் ஏற்பட்டது என்பது அவர்கள் எழுப்புகிற முதல் கேள்வி. அதாவது இந்த ஹெலிகாப்டர் விபத்தின் மூலம் 3 ஹெலிகாப்டர்கள் பயணித்திருக்கிறது. ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மாத்திரம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதுவும் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இது சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறது. ஒருவேளை மொசாடுடைய வேலையாக இருக்குமோ என்ற அடிப்படையிலும் அல்லது CIA ஏதேனும் சதி திட்டத்தை தீட்டிவிட்டதா என்ற அடிப்படையிலும் இது பார்க்கப்படுகிறது. யார் மொசாட், யார் CIA, ஏன் இப்படி இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள்? ரைசினுடைய மரணம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்களை முழுமையாக இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் ஈரான் ஜனாதிபதியுடன் ஹெலிகாப்டரில் பயணித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் உட்பட 9 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரைசியின் மறைவுக்கு இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்துள்ள நிலையில் உலகின் ஏனைய நாடுகள் இதன் பின்விளைவுகளையும் புவிசார் அரசியல் ஏற்படும் தாக்கங்களையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. மேற்காசியாவில் நிலைவரும் நெருக்கடியான நேரத்தில் இப்ராஹிம் ரைசியின் உயிரிழப்பு என்பது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டரில் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி முகமது மொக்பர் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அண்டை நாடான அசர்பைஜானுக்கு சென்றிருந்தார். ஈரான் அசர்பைஜான் இடையே பாயும் அரஸ் ஆற்றின் குறுக்கே புதிதாக கட்டப்பட்டுள்ள அணையின் திறப்பு விழாவில் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியோவுடன் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்வில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர், கிழக்கு அசர்பைஜான் மாகாண ஆளுநர் மாலிக் ரஹமதி மற்றும் பல அதிகாரிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின் ஜனாதிபதி ரைசி உட்பட அனைவரும் மாலை நேரத்தில் ஈரானுக்கு திரும்பினர். ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் உட்பட முக்கிய தலைவர்கள் ஒரு ஹெலிகாப்டரிலும், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரிகள் மேலும் 2 ஹெலிகாப்டர்களிலும் ஈரான் புறப்பட்டனர். ஜனாதிபதி ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் உள்ளிட்டோர் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தின் ஜோல்பா நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென மாயமானதுடன் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. இதையடுத்து ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம் எழுந்ததால் தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதிக்கு ஈரான் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மலைப்பகுதி என்பதாலும் அதிக பனிமூட்டமாக இருந்ததாலும் தேடுதல் பணியில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரைசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு உதவ துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் முக்கிய தடயம் ஒன்றை கண்டுபிடித்தது. வெப்பத்தின் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறியும் துருக்கியின் பேரக்கர் அகினிகி என்ற ஆளில்லா விமானம் வெப்பத்தின் மூலத்தை அடையாளம் கண்டுள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அச்செய்தி நிறுவனம் வெளியிட்ட நீண்ட தூர ட்ரோன் காட்சிகள் இரவில் ஒரு நிலப்பரப்பின் கழுகு பார்வை காட்சியையும் ஒரு மலைப்பகுதியில் தோன்றும் ஒரு இருண்ட புள்ளியையும் காட்டின. இது குறித்த விவரம் ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாக அந்த செய்தி நிறுவனம் கூறியது. இதனையடுத்து சுமார் 15 மணி நேரத்துக்கு மேல் தீவிர தேடுதல் பணிகள் நடைபெற்ற நிலையில் ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணம் தப்ரிஸ் நகர் டவில் கிராமம் அருகே உள்ள மலைப்பகுதியில் ஜனாதிபதி ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கண்டுபிடிக்கப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதா, தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா, எதிரே நாடுகளின் தாக்குதலால் ஹெலிகாப்டர் வீழ்த்தப்பட்டு அதிலிருந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. அவற்றில் குறிப்பாக ரைசி பயணித்த ஹெலிகாப்டருக்கு பாதுகாப்பாக மேலும் 2 ஹெலிகாப்டர்கள் சென்றுள்ளன. ஆனால் அந்த 2 ஹெலிகாப்டர்களும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தரையிறங்கி உள்ளன. ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் மலையில் மோதியுள்ளது. இதனால் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா என கேள்வி எழுந்துள்ளது.
காசா முனையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது. இதனிடையே கடந்த மாதம் 1ஆம் தேதி சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானிய புரட்சிப்படை தளபதிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மாதம் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதல் நடத்தியது அதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தியது. அதேபோல் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தின. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் தேவை ஏற்பட்டால் இதைவிட பல மடங்கு பலம் கொண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதேவேளை ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து இஸ்ரேல் சொந்தமாக முடிவெடுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடந்த மாதம் 17ஆம் தேதி தெரிவித்திருந்தார். அவர் கூறிய 2 நாட்களில் கடந்த மாதம் 19ஆம் தேதி ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் விமானப்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனிடையே ஹெலிகாப்டர் விபத்துக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என முதற்கட்ட தகவல்களை தெரிவிக்கின்றன. ஆனாலும் 3 ஹெலிகாப்டர்கள் பயணித்த நிலையில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மட்டும் விபத்தில் சிக்கியது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி ஜனாதிபதி ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இது மொசாடின் சதித்திட்டமாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக விசாரணை நடைபெற்றால் மட்டுமே வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்ததா அல்லது விபத்தில் மொசாடுக்கு பங்குள்ளதா, தொழில்நுட்ப கோளாறால் விபத்து ஏற்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட 9 பேரின் இறுதிச் சடங்கு தலைநகர் டெஹ்ரானில் நடந்தது. தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டிருந்த உடல்களுக்கு ஈரானின் உச்ச அதிகாரம் படைத்த மூத்த மத தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி மதச்சடங்குகளை செய்தார். உடல்கள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் மீது ஈரான் கொடி பொருத்தப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொரு சவப்பட்டியிலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. மதச்சடங்குகள் முடிந்ததும் சவப்பட்டிகள் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைக்கடலில் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். சவப்பட்டிகள் ஏற்றப்பட்ட வாகனம் மக்கள் வெள்ளத்தில் வெல்ல வெல்ல ஊர்ந்து சென்றது. இந்த ஊர்வலம் டெஹ்ரானின் டவுன் டவுன் வழியாக ஆசாதி சதுக்கத்தை சென்றடைந்தது. அங்கு நடந்த இறுதிச் சடங்கில் வெளிநாட்டு தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் குழு வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மலையின் மீது மோதிய உடனேயே தீப்பிடித்து எரிந்ததாகவும் ஹெலிகாப்டர் மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெரியவரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதில் இஸ்ரேலின் கரங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் ரைசி இஸ்ரேலுக்கு எதிராக கடும்போக்கு கொண்டவர், அதனால் இது விபத்தாக இருக்காது என இணைய சதிக்கோட்பாட்டாளர்கள் சந்தேகம் கிளப்புகின்றனர். ஆனால் எந்த சர்வதேச நாடுகளும் இது குறித்து எப்படியான கருத்தை தெரிவிக்கவில்லை. இஸ்ரேல் பெயர் அடிபட்டவுடன் இஸ்ரேலின் உளவு நிறுவனமான மொசாத் பெயர் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இஸ்ரேல் என்றதும் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மொசாத். அமெரிக்காவின் CIA உளவு நிறுவனத்துக்கு அடுத்ததாக உலகின் சிறந்த உளவு நிறுவனமாக கருதப்படுவது. இதை தவிரவும் அவர்களிடம் இன்னும் 2 உளவு நிறுவனங்கள் உண்டு. அவை ராணுவத்தின் உளவு பிரிவான அமான், உள்நாட்டு உளவு பிரிவான ஷபாக், இதே ஷின் பெட் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இஸ்ரேலின் தேசிய உளவு பிரிவான மொசாத் உலகெங்கும் அறிமுகமான ஒன்றுதான். சுமார் 7000 பேர் பணிபுரியும் இது உலகின் பெரிய உளவு நிறுவனங்களில் ஒன்று. உலகத்தின் பல நாடுகளுக்கும் சென்று கொலைகள் செய்தும் குண்டு வைத்து கட்டடங்களை நொறுக்கும், விமானங்கள் உள்ளிட்ட எதையும் கடத்தும் ஒரு அமைப்பை பொதுவாக என்னவென்று சொல்வார்கள்? தீவிரவாத அமைப்பு என்று கட்டம் கட்டி தடை செய்வார்கள். மொசாத் அந்த வேலையை தான் அண்டார்டிகா தவிர்த்து அத்தனை கண்டங்களிலும் செய்து கொண்டிருக்கிறது. உளவு பார்ப்பது, ரகசிய ஆபரேஷன்கள் செய்வது, தீவிரவாத முறியடிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்று இதன் பணிகள் ஏராளம். மொசாத் அமைப்புக்காக ஆண்டுக்கு இலங்கை ரூபாய் மதிப்பில் 88,000 கோடி ரூபாயை செலவழிக்கிறது இஸ்ரேல். இதில் யார் யார் பணியாற்றுகிறார்கள் என்பதெல்லாம் தேசிய ரகசியம். மொசாதின் இயக்குனர் நேரடியாக இஸ்ரேல் பிரதமருக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் என்பதால் வேறு எவரும் அவரை கேள்விகள் கேட்க முடியாது. மொசாதில் 4 பிரிவுகள் இருக்கின்றன. ஜொமெட் என்பது அவற்றில் மிகப்பெரிய பிரிவு. வெளிநாடுகளில் தூதரக அதிகாரிகள் போர்வையிலும் வியாபாரிகள் போலவும் இந்த பிரிவினர் இருப்பார்கள். சில நாடுகளில் உள்ளூர் ஆட்களையும் உளவாளியாக மாற்றி பணியில் சேர்ப்பார்கள். இஸ்ரேலுக்காக உளவு பார்ப்பது இவர்களின் பணி.
சேசரியா என்பது விசேட ஆபரேஷன்களை செய்யும் பிரிவு. எதிரி நாடுகளில் குண்டுகள் வைப்பது, வேதிப்பொருட்கள் செலுத்தி கொலை செய்வது போன்ற பணிகளை இந்த பிரிவினர் செய்வார்கள். இதிலேயே கிடோன் என்ற துணைப்பிரிவு இருக்கிறது. இவர்கள் கொலைப்படினர். இலக்கை மட்டும் இவர்களிடம் சொன்னால் போதும், போய் ஆளை சுட்டுக் கொன்று விட்டு வந்து விடுவார்கள். கெஷட் என்ற பிரிவு தொழில்நுட்பத்தில் கைதேர்ந்தது. ஒட்டு கேட்பது, எதிரி நாடுகளின் இணையதள நெட்வொர்க்கை முடக்குவது, எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்தி கண்காணிப்பது போன்ற பணிகளில் இந்த பிரிவினர் நிபுணர்கள். மெட்சடா என்ற படு ரகசியமான பிரிவும் ஒன்று இருக்கிறது. எதிரி நாடுகளில் அரசுக்கு எதிரான கலக அமைப்புகளை உருவாக்கி குழப்பம் ஏற்படுத்துவது இவர்களின் வேலை. மொசாத் அமைப்பு ஏன் வெற்றிகரமான உளவமைப்பாக செயற்படுகிறது? அந்த அமைப்புக்காக வேலை செய்பவர்களின் பட்டியலை பார்த்தால் இது புரியும். மொசாதில் பணிபுரியும் உளவாளிகள் எல்லோரும் கட்சா என்று அழைக்கப்படுகிறார்கள். மொசாதுக்காக கொலைகள் மட்டுமே செய்யும் கிடோன் பிரிவில் இருப்பவர்கள் யார் யார் என்று மொசாதில் இருக்கும் சீனியர் அதிகாரிகள் பலருக்கே தெரியாது. இவர்கள் 2 ஆண்டுகள் தீவிர பயிற்சிக்கு பிறகு பணியில் இணைகிறார்கள். யூதர்களுக்காக இஸ்ரேல் என்ற நாடு புதிதாக உருவெடுத்தது என்பதால் உலகெங்கும் இஸ்ரேலை நேசிக்கும் யூதர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து மொசாத் உளவாளிகள் தங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார்கள். ஜேம்ஸ் போன் படங்களில் அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கு யாரோ ஒருவர் கார் கொண்டு வந்து கொடுப்பார், துப்பாக்கி கொடுப்பார், ரகசியமான இடங்களுக்கும் கூட்டி போவார். அப்படி மொசாத் உளவாளிகளுக்கு நிஜமாக இவர்கள் உதவுகிறார்கள். சயானிம் என்று அழைக்கப்படும் இவர்களின் உதவியால் தான் மொசாத் இயங்குகிறது. அமெரிக்காவில் சுமார் 20,000 சயாமின்களும் பிரிட்டனில் 5,000 சயாமின்களும் இருக்கிறார்கள் என்றால் மொசாதின் பலத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இவர்களை தவிர இஸ்ரேல் வந்து உயர்கல்வி படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள், வெளிநாடுகளில் படிக்கப் போகும் இஸ்ரேல் மாணவர்கள் என்று பலரையும் தங்களுக்காக பயன்படுத்திக் கொள்கிறது மொசாத். இதனால் நாம் நினைத்தே பார்க்க முடியாத இடத்தில் நினைத்தே பார்க்க முடியாத மனிதர்கள் மொசாதின் ஏஜென்ட்டுகளாக இருப்பார்கள். ஏன் எமது நாட்டின் சிறிய நகரங்களில் கூட மொசாத் இருந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர்கள் நெட்வொர்க் அந்தளவுக்கு விரிவானது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி தான் ஈரானை ஆண்டிருந்தாலும் கூட அவர் மக்கள் மத்தியில் கவனம் பெற்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவர் மீதான எதிர்ப்பும் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆதரவலையும் இருக்கிறது. அதை நாங்கள் அவருடைய இறுதி ஊர்வல நிகழ்வின் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஈரானிய மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நாடு என்ற ரீதியில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்த ஒரு தலைவராக ரைசி பார்க்கப்படுகிறார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு காணப்பட்ட பதற்ற நிலையை தவிர்த்து அவற்றின் மூலமாக எவ்வாறு முன்னோக்கி செல்வதில் பிரதானமானது சவுதி அரேபியாவுடன் மிக நீண்ட காலமாக பகை இருந்த நிலையில் 2 நாடுகளிலும் தூதர உறவுகளை மேம்படுத்துவதில் ரைசியினுடைய பங்களிப்பு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்நாட்டில் உருவான அபாயா தொடர்பான சர்ச்சை, அதற்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட தண்டனை என்பன ரைசிக்கு எதிரான கண்டன குரல்களாக எழு துவங்கியிருந்தன. மனித உரிமை அமைப்புகளும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தன. இதே சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கில் மிக நீண்ட கால போராகவும் பிரச்சனையாகவும் வெடித்து வந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையுடைய முக்கிய புள்ளியாக காசா மீது இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி வரும் தாக்குதலுக்கு முன்பாக ஹமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஹமாஸுக்கு ஹவுத்தி அமைப்பினருடைய உதவி கிடைக்கிறது, ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய உதவி கிடைக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மிக முக்கிய காரணியாக இருப்பது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியினுடைய வழிநடத்தல் என்பதும் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கருத்தாக அமைகிறது. அவருடைய காலப்பகுதியில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன திருப்பங்கள், இதற்கு பிறகு ஈரான் என்ன ஆகப் போகிறது என்பதை பற்றி நாங்கள் இப்போது தெரிந்து கொள்வோம். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் ஈரானின் வலிமைமிக்க அதிபராக இப்ராஹிம் ரைசி இருந்து வந்தார். நாட்டின் உச்ச தலைவரும் மதகுருவுமான ஆயத்துல்லா அலி கமேனிக்கு அடுத்ததாக அந்த பொறுப்பை இப்ராஹிம் ரைசியை கவனிக்கும் நிலையில் இருந்தார். ஷியா பிரிவு முஸ்லிம்கள் பெரும்பான்மை பெற்ற ஈரான் நாட்டில் இஸ்லாமிய சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டில் கூட ஈரான் நாட்டில் ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்ற போது நூற்றுக்கணக்கானோர் மீது அந்நாட்டின் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தி போராட்டத்தை ஒடுக்கியது. அப்போதே இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் நாட்டை சீர்குலைப்பதும் வளர்ச்சியை தடுப்பதும் தான். இதன் பின்னணியில் வெளிநாட்டு சக்தி இருக்கிறது என குற்றஞ்சாட்டினார் அதிபர் இப்ராஹிம் ரைசி. அந்த நிலையில் கடந்த 2020 ஜனவரி 3ஆம் தேதி ஈரானில் மிகப்பெரிய இரட்டை குண்டுவெடிப்பு நடந்தது. அமெரிக்காவின் ஆளில்லா ட்ரோன் தாக்குதலில் 2020ஆம் ஆண்டு உயிரிழந்த ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதி காசிம் சுலைமானியின் 4ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி தென்கிழக்கு ஈரானின் கெர்மன் நகரில் உள்ள சுலைமானின் நிறுவனத்தை நோக்கி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக ஊர்வலமாக சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக நடைபெற்ற இரட்டை குண்டுவெடிப்பில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகி இருக்கின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கோர சம்பவத்துக்கு தங்களின் எதிரி நாடுகளான அமெரிக்கா, இஸ்ரேல் போன்றவை சம்பந்தப்பட்டிருக்கிறது என ஈரான் சந்தேகித்தது.
மேலும் ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஈரானின் எதிரிகள் மீண்டும் ஒரு பேரழிவை உருவாக்கி இருக்கின்றனர். இந்த அப்பாவி மக்களின் உயிர் தியாகத்துக்கு மோசமான பதிலடி நிச்சயம் உண்டு என எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கும் ஈரானை எச்சரிக்கும் விதமாக கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியா தலைநகர் டமஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் திடீர் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் தூதரகத்தில் தங்கியிருந்த ஈரானின் முக்கிய கமாண்டர் உட்பட 12 தூதரக அதிகாரிகள் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக ஏப்ரல் 13ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஆளில்லா ட்ரோன் விமானங்கள் மூலம் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி வான்வழி தாக்குதலை நடத்தியது ஈரான். இருப்பினும் இஸ்ரேல் தனது அயர்ன் டோம் பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் உதவியுடன் ஈரான் ஏவிய 99% ஏவுகணைகளை தனது நாட்டின் எல்லையை தொடும் முன்பே வழிமறித்து தாக்கி அளித்தது. அந்த தாக்குதல் குறித்து அப்போது பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி இருக்கிறது. அதே சமயம் நாங்களும் எங்களின் தற்காப்புக்காக எல்லாவிதமான பதிலடிக்கும் தயாராகி இருக்கிறோம். எங்களுக்கும் கெடுதல் செய்பவர்களுக்கும் நாங்களும் கெடுதல் செய்வோம். எங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் துணை நிற்கின்றன என தெரிவித்தார். அதே சமயம் ஈரான் ராணுவ தளபதி முகமது பாக்வேரி, இஸ்ரேல் மீதான எங்களின் தாக்குதல் என்பது சிரியாவில் ஈரான் தூதரகம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கான பதிலடியே. எங்களின் தற்காப்புக்காக நாங்களும் தாக்குதல் நடத்தினோம். இந்த தாக்குதலை நாங்கள் இனியும் நீட்டிக்க விரும்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் எங்களை மீண்டும் தாக்கினால் அதற்காக நாங்கள் கொடுக்கும் பதிலடி இதைவிட பெரிதாக இருக்கும். இஸ்ரேலுக்கு ஆதரவாக குறுக்கே அமெரிக்கா வந்தாலும் அவர்களுக்கான பதிலடியை கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தார். போர்களுக்கிடையே தனது பழைய பங்காளிகளுடன் இருந்த மோதல் போக்கை கைவிட்டு நட்பை புதுப்பிக்கும் முயற்சியிலும் இப்ராஹிம் ரைசி தலைமையிலான ஈரான் அரசாங்கம் முன்னிறங்கியது. ஈரானுக்கு எதிரணி முகாமில் அமெரிக்காவுடன் கைகோர்த்திருந்த சவுதி அரேபியாவின் பகைமையை முடித்துக் கொண்டு சீனாவின் முயற்சியுடன் திடீர் நட்பு பாராட்டியது ஈரான். இதன் விளைவாக 7 ஆண்டுகளாக முறித்துக் கொள்ளப்பட்டிருந்த ஈரான் சவுதி அரேபியாவின் தூதரக உறவு கடந்த மார்ச் மாதம் மீண்டும் வளர்ந்தது. இரு நாடுகளிலும் தூதரகங்கள் திறக்கப்பட்டன. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஈரானின் பரம எதிரிகளான அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தின என்கிறார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். இந்த நிலையில் தான் ஈரான் அசர்பைஜான் எல்லையில் இருக்கும் கிஸ்கலாசி, கோட்டபோரின் ஆகிய அணைகளை திறக்கும் விழாவில் அசர்பைஜான் அதிபருடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய இப்ராஹிம் ரைசியின் ஹெலிகாப்டர் ஈரானின் வாரசெகான் நகருக்கு அருகே விபத்துக்குள்ளானது. இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடன் சேர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாயான், அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு படை வீரர்கள், விமானிகள் உள்ளிட்ட அனைவரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு ஊடகங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. கடுமையான பனிமூட்டம் காரணமாக விபத்து நடந்திருக்கும் என கூறப்படும் நிலையில் வேறு புற காரணிகளும் இருக்கலாம் என்ற ரீதியில் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது ஈரான். இந்த நிலையில் ஹெலிகாப்டர் விபத்துக்கான பின்னணியில் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA மற்றும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஈடுபட்டிருக்க கூடும் என பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் ஊடகமாக விவாதித்து வருகின்றன. மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் அடங்கியிருக்கும் இஸ்லாமிய நாடுகள் 2 முக்கிய காரணிகளால் இரண்டுபட்டு நிற்கின்றன. ஒன்று அமெரிக்கா ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடு, மற்றொன்று ஷியா சுன்னி மதப்பிரிவு. குறிப்பாக சவுதி அரேபியா, ஜோர்தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் நட்பு நாடுகளாகவும் பரஸ்பர பெட்ரோலிய ஒப்பந்தங்களை பேணி வரும் நாடுகளாகவும் இருக்கின்றன. அதேபோல சிரியா, லெபனான், குவைத், ஈராக், கத்தார் போன்ற நாடுகள் ஈரான் பக்கமும் நிற்கின்றன. மற்ற நாடுகள் இருதரப்பிலும் சமமான உறவில் இருந்து வருகின்றன. ஈரான் ஷியா பிரிவை பின்பற்றும் இஸ்லாமியர்களின் நாடு என்பதால் சுன்னி பிரிவை பின்பற்றும் பிற இஸ்லாமிய நாடுகளுடன் உரசல் போக்கையும் கையாண்டு வருகிறது. எனவே இந்த பிரிவுகளை வைத்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் மத்திய கிழக்கில் தங்களின் எண்ணெய் அரசியலை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல்லாண்டு காலமாக மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் அமெரிக்காவின் தலையீட்டுக்கு சிம்ம சொப்பனமாக முன்னணியில் இருந்து வரும் நாடாக ஈரான் உள்ளது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தயாரிப்பு, அணுவாயுதங்கள், டாலரில் பெட்ரோலிய வர்த்தகத்தை செய்யாதது என அமெரிக்காவுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. மேலும் அரபு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பு கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆயுத உதவி, பண உதவியையும் கொடுத்து மறைமுகமாக பயிற்றுவித்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் ஹவுதி போன்ற அமைப்புகளுக்கும் ஈரான் பக்கபலமாக இருந்து வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தாக்கினால் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் என பகிரங்கமாக எச்சரித்தது.
எனவே ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல்வேறு பொருளாதார தடைகளை ஈரான் மீது சுமத்தி இருக்கிறது. இது தவிர காசிம் சுலைமானி போன்ற ஈரானின் பல்வேறு முக்கிய தலைவர்களை குறிவைத்தும் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. அதற்கேற்ப அமெரிக்காவின் தலைவர்களும் ஈரான் அதிபரின் மரணத்தை வரவேற்று பேசி வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது மத்திய ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் பலவீனமாகவும் அமையும். அதே நேரம் அமெரிக்காவின் தலையீட்டுக்கு சாதகமான வாய்ப்பையும் உருவாக்கும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பாலஸ்தீனம் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலின் கை ஊங்கும். சவுதி அரேபியா ஈரான் உறவில் மீண்டும் விரிசல் எழலாம். சில நாடுகள் அணி மாறலாம். பெட்ரோல் ஏற்றுமதியில் சிக்கல் எழலாம். கச்சா எண்ணெய் விலை கடுமையாக அதிகரிக்கலாம். ஒருவேளை இப்ராஹிம் ரைசியின் மரணத்தில் அமெரிக்க இஸ்ரேலின் கைரேகைகள் இருக்கிறது என்ற சந்தேகம் உறுதியானால் அந்த நாடுகளின் மீது ஈரான் பதிலடி போர் தொடுக்கலாம் என பல்வேறு தாக்கங்கள் எதிர்காலத்தில் நிகழும் வாய்ப்பிருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நைஜர் நாட்டில் சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பல பெண்களுக்கும் ஒரே இடத்தில் திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு தரப்பு நினைத்திருக்கிறது. இன்னும் ஒரு தரப்பு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. வயதுக்கு வராத பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுக்க நீங்கள் முயல்கிறீர்கள் என்கிற பொழுது இதனோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியும் இதிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். எனவே இந்த திருமணமும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நைஜீரியா நாட்டின் வடமேற்கு மாநிலம் நைஜர். அந்த மாநிலத்தில் ஆதரவற்ற பெண்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைக்கும் பிரம்மாண்ட திட்டம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி நைஜர் மாநிலத்தில் பெற்றோரை இழந்து ஆதரவற்றிருக்கும் 100 பெண்களுக்கு 24ஆம் தேதி திருமணம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவுக்கு அம்மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் அப்துல் மாலிக் சர்கிந்தாஜி நிதி உதவி அளித்து ஆதரவு தெரிவித்திருந்தார். விழாவுக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வது, மணமக்களை தேர்ந்தெடுப்பது என வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் அம்மாநில பெண்கள் நலத்துறை அமைச்சர் உஜு கென்னடி ஒஹனேனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமணம் செய்யும் இந்த பிரம்மாண்ட திட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் 100 பேரில் பலரும் திருமண வயதை எட்டாத மைனர் பெண்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளதால் இந்த திருமணத்தை செய்ய முன்வந்துள்ளனர். எனவே இந்த நிகழ்ச்சியை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்பெண்களிடம் அவர்களது வயது குறித்தும் தாமாகவே திருமணத்துக்கு சம்மதித்தார்களா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தின் மனித உரிமைகள் குழுவும் இதற்கு எதிராக புகார் அளித்துள்ளது. அதில் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களின் சூழ்நிலைகள் ஏதுவாக இருந்தாலும் கல்வி மற்றும் பாதுகாப்பாக வளர்வதற்கான உரிமை உள்ளது. சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைப்பது கண்டனத்துக்குரியது. இந்த செயல்முறை நைஜீரிய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை மீறுவதாக உள்ளது. ஆதரவற்ற சிறுமிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை விட அவர்களை பாதுகாப்பு இல்லங்களில் சேர்த்து அவர்களது கல்வி மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் நைஜர் மாநில மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நிதியுதவி அளித்து ஆதரவு தெரிவித்த சபாநாயகர் அப்துல் மாலிக் சர்கிந்தாஜி இந்த விழாவில் இருந்து முழுவதுமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார். திருமணமாக உள்ள பெண்களில் யாரும் 18 வயதுக்கு குறைவானவர்கள் இல்லை என்றும் இந்த விழா எந்த தடையுமின்றி நடைபெற வேண்டும் என்றும் நைஜர் பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய மன்றங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் மணப்பெண்களில் சிலர் திருமணத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் சிங்கப்பூர் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அல்லது அதிகார மாற்றம் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. லீ குவான் யூ தான் சிங்கப்பூரை கட்டியெழுப்பிய பிரதான சிற்பி. அவரை இன்றும் அனைத்து தரப்பினரும் போற்றி வருகிறார்கள். அவரை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு தலைவர்களும் பிற்காலத்தில் தங்களுடைய அரசியல் பரப்புரைகளில் கருத்துக்களை தெரிவித்து வந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. லீ குவான் யூவுக்கு பிறகு அவருடைய மகன் லீ சியன் லூங் பின்வரிசை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு படிப்படியாக வளர்ந்து அவரும் 2004ஆம் ஆண்டில் அந்நாட்டினுடைய அதிபராக பொறுப்பேற்று சிங்கப்பூரை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் சென்றிருந்தார். அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று செல்வதாக அறிவித்திருக்கிற நிலையில் லீ குடும்பத்தினுடைய அதிகாரம் இப்பொழுது முற்றுமுழுதாக சிங்கப்பூரிலிருந்து அகன்றிருக்கிறது. இதற்கு காரணம் லீ குடும்பத்தினருடைய ஒரு சில செயற்பாடுகள் தொடர்பில் சிங்கப்பூர் மக்கள் மத்தியில் இருந்த சந்தேகம், அதனிடத்தில் எதிர்ப்புகளும் பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருப்பினும் அவருடைய மிக நெருக்கமான ஒருவருக்குத்தான் அந்நாட்டுடைய அதிகாரம் இப்போது கிடைத்திருக்கிறது. சிங்கப்பூரில் லீ குடும்பத்தினுடைய ஆதிக்கம் என்ன, அதனுடைய அதிகார மாற்றத்தினால் ஏற்பட போகிற விளைவுகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். கடந்த 1965ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்றது. இதையடுத்து மக்கள் செயல் கட்சியைச் சேர்ந்த லீ குவான் யூ பிரதமரானார்.
அவர் எடுத்த முன்னெடுப்புகள் அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் சென்றது. இதையடுத்து லீ குவான் யூ நவீன சிங்கப்பூரின் தந்தை என அழைக்கப்பட்டார். பிறகு கடந்த 1984ஆம் ஆண்டில் தனது மகன் லீ சியன் லூங்கை பின்வரிசை உறுப்பினராக அரசியலில் கொண்டு வந்தார். படிப்படியாக வளர்ந்து 2004ஆம் ஆண்டு தலைமை பொறுப்புக்கு வந்தார். அப்போது லீ குடும்பத்தினர் குடும்ப அரசியல் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு நாடு முழுவதும் வெடித்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் சென்றார். முன்னதாக கடந்த வாரம் லீ சியன் லூங் அளித்த பேட்டியில், இது நாள் வரை எனக்கு ஆதரவு வழங்கி வந்த சிங்கப்பூர் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற எல்லோரையும் முந்த வேண்டும் என நான் முயற்சிக்கவில்லை, மாறாக அனைவரையும் என்னுடன் சேர்ந்து ஓட வைக்க முயற்சித்தேன். இதன் மூலம் நாங்கள் சில வெற்றிகளை பெற்றுள்ளோம். எனது தந்தை, அவருக்கு முன் பிரதமராக இருந்த கோ சோக் டோங் ஆகியோரது செயல்முறையிலிருந்து விலகி எனது பணியில் காரியங்களை செய்ய முயன்றேன் என்றார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் நோக்கர்கள், லீ சியன் லூங் பதவியேற்ற சமயத்தில் அவரை பலரும் குடும்ப அரசியல் செய்வதாக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். இருப்பினும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதவியில் நீடித்து வந்தார். இதற்கு சிங்கப்பூரின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவர் மேற்கொண்ட முன்னெடுப்புகள் தான் முக்கிய காரணம். இதனால் அந்த நாட்டின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. மேலும் சர்வதேச நிதி அதிகார மையமாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் சிங்கப்பூர் மாறியது. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றின் போது உலக நாடுகள் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகின. ஆனால் சிங்கப்பூரை பெரிய பிரச்சனையில் சிக்கிவிடாமல் லீ பார்த்துக் கொண்டார். அதே நேரத்தில் இவரது ஆட்சியில் பல்வேறு விமர்சனங்களும் இருக்கின்றன. குறிப்பாக மக்களின் பேச்சு சுதந்திரம் தீவிரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்ட சமயங்களில் அதிக எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோரை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டது. இது சிங்கப்பூர் மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியது. இந்த அதிருப்தியின் காரணமாக லீ மீதான மக்கள் செல்வாக்கு குறைந்தது. இதன் விளைவு கடந்த 2011-20 நடந்த தேர்தல்களில் மிக குறைந்த வாக்கு சதவீதத்தை மட்டுமே லீ கட்சியால் பெற முடிந்தது. இதேபோல் அந்த நாட்டில் மக்கள் பொது வீட்டு கட்டடங்களில் தான் வசித்து வருகிறார்கள். வாங்கும் போது மதிப்பு அதிகமாக இருப்பதும் நாளடைவில் குறைந்து விடுவதும் மக்களிடத்தில் அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது. இதற்கு மேலாக லீ சியன் லூங்கிற்கும் அவரின் சகோதரர்களுக்கும் இடையில் மோதல் நிலவி வந்தது. ஒரு கட்டத்தில் தங்களை லீ கடுமையாக துன்புறுத்தி விட்டார். தனது அரசியல் லாபத்துக்காக தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொண்டார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அரசின் நிர்வாக அமைப்புகளை குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்ததுடன் வெளிநாடுகளுக்கு சென்று வசித்து வருகிறார்கள். இதை லீ மறுத்தாலும் மக்கள் மனநிலை அவருக்கு எதிராக மாறியது. இதை அடுத்து தான் தனது பதவியை லாரன்ஸ் வோங்கிடம் ஒப்படைக்க உள்ளார் என்றனர். தொடர்ந்து பேசியவர்கள், சிங்கப்பூர் மக்களிடத்தில் லீ அதீத செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார். 45 ஆண்டு காலமாக லீ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சிங்கப்பூரை ஆட்சி செய்து வந்தார்கள். ஆனால் குடும்ப பிரச்சினை புலம்பெயர்ந்தோரை அளவுக்கு அதிகமாக அனுமதித்தது போன்றவைதான் சிக்கலை ஏற்படுத்தியது. இதையடுத்து முன்னாள் பொருளாதார நிபுணரும் அரசு ஊழியருமான லாரன்ஸ் வோங்கியிடம் தனது பதவியை ஒப்படைத்துள்ளார். வோங் ஒரு காலத்தில் லீயின் முதன்மை தனிச் செயலாளராக பணியாற்றி வந்தார். லீக்கு பிறகு மூத்த அமைச்சரான ஹெங் சுயி கீட் தலைமை பொறுப்புக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வயது முதிர்வு காரணமாக வோங் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். இவர் கோவிட் காலத்தில் சிறப்பாக செயற்பட்டதால் மக்களிடத்தில் நன்கு பரிச்சயமானவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். உள்ளூர் பள்ளியில் படித்தவர் என்பதும் அவருக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கிறது. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய லாரன்ஸ் வோங், சிங்கப்பூர் மக்களுக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். குறிப்பாக மூத்த குடிமக்கள் ஏழைகளின் வசதிக்கு பாடுபடுவேன். அமெரிக்கா சீனா உறவுமுறையில் தற்போது இருக்கும் நிலையே தொடரும் என்றார். இதையடுத்து வோங் சந்திக்க இருக்கும் சவால்கள் குறித்து பேசிய சர்வதேச அரசியல் நோக்கர்கள், லீ சிங்கப்பூரை சர்வதேச நிதி அதிகார மையமாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் மாற்றினார். அதன் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 2 தசாப்தங்களில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இது அமெரிக்காவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகமாக உள்ளது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் நாட்டிற்கு புதிய சவால்கள் உருவாகியுள்ளன. அதிக வாழ்க்கைகள் குறித்து சிங்கப்பூர் மக்களிடையே அதிருப்தி உள்ளது. சிங்கப்பூர் உலகின் மிக விலை உயர்ந்த நகரங்களில் ஒன்றாகும். நாட்டில் குறைந்தபட்ச ஊதியம் இல்லை. வீட்டுச் செலவுகள் உயர்ந்துள்ளன. குடியேற்றமும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. சிங்கப்பூரின் கிட்டத்தட்ட 6 மில்லியன் மக்களில் 40% பேர் அந்நாட்டின் குடிமக்கள் அல்ல. இது இனவரி மற்றும் மதவரியின் மிக மோசமான வடிவத்துக்கு வழிவகுத்தது என எண்ணுகிறார்கள். மற்றொரு பிரச்சினை கடுமையாக இருக்கும் கருத்து சுதந்திரம். அமெரிக்கா சீனா உறவுமுறையில் தற்போது இருக்கும் நிலையை தொடரும் என தெரிவித்திருந்தாலும் அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சிங்கப்பூரின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக சீனா இருந்தாலும் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து அந்நிய நேரடி முதலீட்டில் 20%க்கும் அதிகமான பங்கை அமெரிக்கா கொண்டுள்ளது. சிங்கப்பூர் அமெரிக்காவுடன் ராணுவ உறவுகளையும் கொண்டுள்ளது. இதில் யாருக்கு எதிராக செயற்பட்டாலும் சிக்கல் ஏற்படும் என்கின்றனர். பல்வேறு நாடுகளும் சிறுபான்மை மக்கள் குறித்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இலங்கை போன்ற நாடுகளுக்கு எத்தனையோ நாடுகள் அழுத்தம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றன.
இப்படியான ஒரு சூழ்நிலையில் சீனாவில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு நடக்கிற அநீதிகள் எப்படிப்பட்டது, அதிலும் உய்குர் முஸ்லிம்களுக்கு அவர்கள் செய்திருக்கிற அநீதிகள் என்ன என்பதை பற்றி ஒரு சில ஊடகங்கள் மாத்திரமே பேசுகின்றன. மில்லியன் கணக்கான மக்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் குற்றஞ்சாட்டியிருக்கின்றன. கடந்த 1949 சீனா ஜிங்ஜியா பிரதேசத்தை ஆக்கிரமித்தது. இதனால் காலங்காலமாக பாகிஸ்தான் சீன எல்லையான உய்குர் பகுதியில் சுதந்திரமாக வாழ்ந்து வந்த இஸ்லாமிய மக்கள் தங்கள் உரிமைகளை இழந்தனர். கடந்த 2009 ஏற்பட்ட இனக்கலவரத்துக்கு பின் அவர்கள் நிலைமை மேலும் பரிதாபமானது. உய்குர் இஸ்லாமியர்களை பிரிவினைவாதிகளாக சித்தரித்த சீனா அவர்கள் மீது அடக்குமுறைகளை தீவிரப்படுத்தியது. இதனிடையே உலக நாடுகளின் மனித உரிமைகள் நிலை குறித்த வருடாந்திர அறிக்கையை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருடமும் உலக நாடுகளின் மனித உரிமை மீறல்கள் குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியான அறிக்கையில் சீனாவில் கருத்து சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடுகள், சிறுபான்மையின குழுக்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் பெரும்பான்மையான முஸ்லிம், உய்குர் மற்றும் சின்ஜியாங்கில் உள்ள பிற இன மற்றும் மத சிறுபான்மை குழுக்களுக்கு எதிராக அடக்குமுறை இந்த ஆண்டில் அதிகம் நடந்திருக்கிறது. சீன அரசு 2017 முதல் 2023 வரை 1 மில்லியனுக்கும் அதிகமான உய்குர் இன மக்களையும் மற்ற முஸ்லிம் சிறுபான்மை குழுக்களின் உறுப்பினர்களையும் கைது செய்து தடுத்து வைத்திருக்கிறது. சுதந்திரமான நீதித்துறை இல்லாதது, நீதித்துறை சட்ட அமைப்பின் மீது கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாடு, அரசியல் கைது நடவடிக்கைகள், பிற நாடுகளில் தனிநபர்களுக்கு எதிரான அடக்குமுறை, தொழில்நுட்ப கண்காணிப்பு உட்பட மனித உரிமை மீறல் முதல் தனி மனித உரிமை வரை சீன அரசின் தலையீடு அதிகமாக இருக்கிறது. கருத்து சுதந்திரம், இணையதள சுதந்திரம், ஊடக சுதந்திரம் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், பதிவர்கள், அரசின் மீதான அதிருப்தியாளர்கள் உள்ளிட்டவர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் தொடரப்படுகிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரஷ்ய பாணியிலான ஒரு சட்டமூலம் ஒன்று ஜோர்ஜியா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இதில் பல்வேறு குழப்பகரமான சூழ்நிலையும் ஏற்பட்டதனை அடுத்து அந்நாட்டு அதிபர் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை ரத்து செய்திருக்கிறார். இதே நேரத்தில் தாய்வான் நாடாளுமன்றத்திலும் கைகலப்பும் கலகலப்பும் இடம்பெற்றது. தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள முன்னாள் சோவியத் யூனியன் நாடான ஜோர்ஜியாவின் நாடாளுமன்றத்தில் வெளிநாட்டு செல்வாக்கு சட்ட மசோதா கடந்த புதன்கிழமை நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதாவில் நாட்டில் செயற்படும் ஊடகங்கள் மற்றும் அரசுசார் அமைப்புகள் 20% மேல் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றால் வெளிநாட்டு சக்திகளின் நலன்களுக்காக இயங்கும் அமைப்பு என பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அண்டை நாடான ரஷ்யாவை போலவே அரசுக்கு எதிரான கருத்துக்களை நசுக்க முயல்வதாகவும் ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் ஒரு தரப்பினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தீவிர போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடுமையான சர்ச்சைக்கு இடையிலும் வெளிநாட்டு செல்வாக்கு மசோதாவை பிரதமர் இராக்லி கெபாகிட்சே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார். ஜோர்ஜியாவில் வெளிநாட்டு சக்திகளின் தலையீட்டை தடுக்கவும் ஊடகங்கள் மற்றும் அரசுசாரா அமைப்புகளின் வெளிப்படையான செயற்பாடுகளை உறுதி செய்யவும் இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாக அவர் கூறி வருகிறார். இருந்தாலும் இந்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து வரும் அதிபர் சலோமி சூரபிச்விலி ஏற்கனவே கூறியிருந்தபடி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அதனை தற்போது ரத்து செய்துள்ளார். எனினும் அந்த நடவடிக்கையை புறக்கணிக்க தேவையான அளவுக்கு பிரதமர் இராக்லி கெபாகிட்சேவுக்கு நாடாளுமன்றத்தில் பலம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை தாய்வானில் சர்ச்சைக்குரிய சட்ட சீர்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் எம்பிக்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. தாய்வானில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் லாய் சிங்டே வெற்றி பெற்றார். எனினும் நாடாளுமன்றத்தில் அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அவர் அதிபராக திங்கட்கிழமை பொறுப்பேற்றார். இந்நிலையில் டிபிபி கட்சியை விட சில எம்பிக்களை கூடுதலாக கொண்டுள்ள குவாமிடோங் கட்சி நாடாளுமன்றத்தில் பொய்யான தகவல்களை அளிப்பதை குற்றமாக்குவது உள்ளிட்ட சர்ச்சைக்குரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தது. எனினும் அதற்கு டிடிபி கட்சி எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பு எம்பிக்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே மசோதா நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்காக அதனை அவை தலைவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டு டிடிபி கட்சி எம்பி லியூ சோன் கியோ ஓட்டம் பிடித்தார். இந்த சம்பவங்களை வீடியோ காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஸ்டார்லிங்கினுடைய இணைய நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் இந்தோனேசியாவில் தன்னுடைய இணைய சேவையை விரிவுபடுத்தி இருக்கிறார்.
இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்ற அமெரிக்க தொழிலதிபரான எலான் மஸ்க் தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை செயற்பாட்டை அந்நாட்டில் தொடங்கி வைத்தார். தெற்காசியாவில் 27 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் 3 நேர மண்டலங்களில் பறந்து விரிந்திருக்கும் 17,000 தீவுகளை கொண்ட நாடுதான் இந்தோனேஷியா. நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை மூலம் வேகமான இணைய வசதியை கொண்டு செல்ல எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் அந்நாட்டு அரசு பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் அந்நாட்டின் பிரபல சுற்றுலா தலமான பாலி தீவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்டார்லிங்க் இணைய சேவை செயற்பாட்டை எலான் மஸ்க் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நாட்டின் மலுக்கு மாகாணத்தில் அமைந்த வெளிப்புற தீவுகளில் ஒன்றான அரு உட்பட பல்வேறு தொலைதூர பகுதி சுகாதார பணியாளர்களுடன் ஸ்டார்லிங்க் இணைய சேவையின் வேக பரிசோதனை எலான் மஸ்க் மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு எலான் மஸ்க் அளித்த பேட்டியில் தொலைதூர மருத்துவ மையங்களுக்கு உயிர்காக்கும் சேவையாகவும் கல்விக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இணைய சேவை விளங்கும். நீங்கள் இணையத்தை அணுக முடிந்தால் உலகில் எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்கள் வணிக சேவைகளை உலகளவில் விற்கலாம். எனவே இணைய சேவை நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். இந்தோனேஷியாவில் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் தொலைத்தொடர்பு இணைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் அந்நாட்டு அரசுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் இடையே ஒப்பந்தம் கையொப்பமானது. மைக்ரோசாப்ட், ஆப்பிள் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் சத்யா நதல்லா, டிம் குக் ஆகியோர் கடந்த மாதம் இந்தோனேஷியாவுக்கு வந்து வர்த்தக சந்திப்புகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் எலான் மஸ்கின் பயணம் அந்நாட்டின் தொழில் மற்றும் தொலைத்தொடர்பு துறை வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 20க்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு செங்கன் விசா வழங்கப்படுகிறது. இந்த செங்கன் விசா கிடைக்கிறது என்றால் அது அளப்பரிய மகிழ்ச்சியாக அமையும். ஆனாலும் இந்த செங்கன் விசாவை இனிவரும் காலங்களில் இலகுவான தொகைக்கு அல்லது இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைத்தால் அது சாத்தியப்படுவதற்கு இல்லை. எனவே செங்கன் விசா கட்டணம் இதற்கு பிறகு அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருப்பதை மக்களாகி உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐரோப்பிய ஆணையம் அடுத்த மாதம் ஜூன் 11 முதல் ஷெங்கன் விசா கட்டணத்தை உயர்த்த முடிவெடுத்துள்ளது. பணவீக்கம், அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் போன்றவை கட்டண உயர்வுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. செங்கன் விசா வாங்குவதற்கு கடந்த ஆண்டு முதல் அதிகளவானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். 6 வயது முதல் 12 வயது வரையுள்ள சிறார்களுக்கு 40-45 யூரோ வரை உயர இருப்பதாகவும் பெரியவர்களுக்கு 80-90 யூரோ வரை உயர இருப்பதாக ஸ்லோவேனிய வெளியுறவு மற்றும் ஐரோப்பிய அமைச்சகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அனுமதியின்றி தங்கியிருக்கும் குடிமக்களை திருப்பி ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு விசா கட்டணத்தை 180 யூரோ வரை உயர்த்த இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. குறுகிய கால செங்கன் விசா கட்டணத்தை உலகளவில் 12% உயர்த்த ஐரோப்பிய ஆணையம் முடிவு செய்துள்ளது. இந்த கட்டண உயர்வு ஜூன் 11, 2024 முதல் அமலுக்கு வரும் என்று ஸ்லோவேனியா அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. செங்கன் விசா என்பது ஐரோப்பியர்கள் அல்லாதவர்கள் ஐரோப்பாவின் 29 நாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கும் ஒரு வகை விசாவாகும். செங்கன் நாடுகள் என்பது 25 ஐரோப்பிய உறுப்பு நாடுகளை உள்ளடக்கிய 29 நாடுகளை கொண்ட பகுதியாகும். இதில் இத்தாலி, பெல்ஜியம், ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், நோர்வே உள்ளிட்ட 29 நாடுகள் அடங்கும். இந்த விசாவில் தங்குவதற்கு 180க்கு 90 என்ற விதி அமலில் உள்ளது. இதன்படி விசா வைத்துள்ளவர்கள் செங்கன் நாடுகளில் ஏதேனும் 180 நாட்களில் 90 நாட்கள் வரை தங்கலாம். அனுமதியின்றி 90 நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பவர்களுக்கு அபராதம், நாடு கடத்தல், செங்கன் நாடுகளுக்குள் நுழைய தடை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தால் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செங்கன் விசா கட்டணம் உயர்த்தப்படும். கடைசியாக கடந்த 2020 கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த முறை பணவீக்கம், அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் போன்றவை கட்டண உயர்வுக்கு காரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் விசா இல்லாத ஒப்பந்தத்தை எதிர்பார்த்த துருக்கி குடிமக்களுக்கு இந்த முடிவு அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த 2023 செங்கன் விசாவுக்கான விண்ணப்பங்கள் 1.3 கோடியை தொட்டிருந்தது. இது அதற்கு முந்தைய ஆண்டை விட 37% அதிகமாகும். கடந்த 2019 செங்கன் விசாவுக்கான விண்ணப்பங்கள் 1.7 கோடியை தொட்டதே இதுவரையில் அதிகமாகும். சமீப ஆண்டுகளாக ஐரோப்பா செல்வதற்கான இலங்கையர்கள், இந்தியர்களின் ஆர்வம் வெகுவாக அதிகரித்துள்ளது. 2019 செங்கன் விசாவுக்கான விண்ணப்பங்கள் 1.7 கோடியை தொட்டதே இதுவரையில் அதிகமாகும். சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று நடுவானில் குலுங்கியதன் காரணமாக அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடுவானில் ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக ஒரு பயணி உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் 777-312 ரக விமானம் இன்று லண்டனிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த விமானத்தில் 211 பயணிகள், 18 விமான ஊழியர்களும் பயணித்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென நடுவானில் ஏற்பட்ட கடும் அதிர்வின் காரணமாக பாங்காக் விமான நிலையத்தில் அவசரமாக விமானத்தை தரையிறக்க விமான கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு விமானி அனுமதி கோரியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாங்காக் விமான நிலையத்தில் அவசரமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் 3:34 மணியளவில் தரையிறக்கப்பட்டது. நடுவானில் ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக பயணி ஒருவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த பயணிகள் அனைவருக்கும் பாங்காக் விமான நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.
இனி உலகரங்கில் இடம்பெற்ற மேலும் சில முக்கியமான நிகழ்வுகள். பாகிஸ்தானில் மிக கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வெப்பம் அதிகரித்து பனிப்பாறைகள் உருகி அதனால் மீண்டும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் மக்கள் தொகை அதிகம் நிறைந்த பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஒரு வாரத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இந்த வாதம் முழுக்க கடுமையான வெப்பம் நிலவும் என்று பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மைய மூத்த அதிகாரி ஜாகிர் அகமது பாபர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த வாரத்தில் பாகிஸ்தான் நாட்டில் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருந்ததாகவும் பாபர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் பாகிஸ்தான் நாட்டை தாக்கிய இயற்கை பேரழிவுகளில் இது அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. உயரும் வெப்பநிலை காரணமாக பனிப்பாறைகள் உருகி அதனால் நாட்டுக்குள் வெள்ளம் ஏற்பட்டால் நாட்டில் 1/3 பகுதி மூழ்கிவிடலாம் என்று கூறப்படுகிறது. 1961ஆம் ஆண்டுக்கு பிறகு பாகிஸ்தான் வரலாறு காணாத மழையை கண்டுள்ளது. இந்த மாதத்தில் வழக்கமாக பொழியும் மழையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக மழை பெய்தது. கடந்த மாதம் பெய்த மழையால் பாகிஸ்தானில் ஏராளமானோர் பலியாகினர். ஏராளமான சொத்துக்கள் நாசமாகின. பருவநிலை மாறுபாடு காரணமாகவே பாகிஸ்தானில் கனமழை பெய்து வருவதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் 1739 பேர் பலியாகினர். பல லட்சம் மதிப்பில் சொத்துக்கள் நாசமாகின. அதனால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பிலிருந்தே நாடு மீள முடியாமல் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த இயற்கை பேரழிவு நாட்டை தாக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் அந்நாட்டு மக்கள் கவலையடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் வெப்பாலைகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல பாதிக்கப்பட்டு வரும் மக்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்பு மிகவும் மோசமானது. சிலர் மயங்கிவிட நேரிடலாம், சிலருக்கு உடல் உறுப்புகள் செயலிழக்கலாம், சிலர் இறக்கவும் நேரிடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் அடுத்த கட்டம் இப்பொழுது வேறு தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் எதிர்குரல் எழுப்ப ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக்குவது தொடர்பான பிரேரணையும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டதை நாம் அறிந்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பும் பிரதானமாக இருக்கிறது. நெத்தன்யாஹுக்கு பிடிபிராந்து, அதிரத்தில் ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தளபதிகளுக்கு பிடிபிராந்து என இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் பல்வேறு வழிகளில் உதவிகள் கிடைக்காவிட்டாலும் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் திட்டத்தெளிவாக பார்க்கிறோம். ஏனென்றால் இஸ்ரேல் பட்டினியை கேடயமாக வைத்து பாலஸ்தீன மக்களை கொண்டு வருவதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கூறியிருக்கிற நிலையில் இப்பொழுதோ ஸ்பெயின், அயர்லாந்து, அதனிடத்தில் நோர்வே போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்களை எழுப்பி இருக்கின்றன. எனவே தனிநாடு ஆகுவதற்கு தேவையான எங்களுடைய ஆதரவினை நாங்கள் வழங்குவோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து. அதனிடத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்கு ஸ்லோவாக்கியா போன்ற நாடுகளும் ஆதரவு கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் ரஃபாவை சுற்றி வளைக்கப் போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சூளுரைத்திருந்தாலும் ஏற்கனவே ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தை அவர்கள் முறித்துக் கொண்டிருந்த நிலையிலும் கூட இப்பொழுது மீண்டும் இதன் மூலம் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இறுதியில் இந்த யுத்தம் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி தரக்கூடும் என்கிற பாதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இஸ்ரேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்புக்கும் இடையேயான போர் 230 நாட்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் தற்போது வரை சுமார் 37,000 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். குறிப்பாக பாலஸ்தீன், காசாவில் மற்றும் ஹமாஸ் போராளிகள், குழந்தைகள், பெண்கள், பத்திரிகையாளர்கள் என 35,500க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேல் ராணுவத்தின் கோர தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஹமாஸ் அமைப்பு முழுவதுமாக அழித்தொழிக்கப்படும் என சூளுரைத்துக் கொண்டு தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் ராணுவம் காசா மண்ணில் பல்வேறு மனித உரிமை மீறல்களை செய்து வருகிறது. பாலஸ்தீன பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், நூலகங்களை குறிவைத்து தாக்குவது, உயிரிழந்த மக்களின் உடல் உறுப்புகளை திருடுவது, ஐநா மற்றும் உலக நாடுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அனுப்பி வைக்கப்படும் உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்களை இடைமறிப்பது என சர்வ சாதாரணமாக போர்க்குற்றங்களை நடத்தி வருகிறது என குற்றச்சாட்டுகள் வரிசை கட்டுகின்றன. தொடக்கத்தில் பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்த்து வந்த உலக நாடுகள் 7 மாதங்களுக்கு பிறகு இப்போது திடீரென விழித்துக் கொண்டிருக்கின்றன. போர் நிறுத்தம் கோரி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இருப்பினும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உலக நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்திருப்பது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
குறிப்பாக கடந்த மே 10 ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பு நாடாக சேர்க்க வேண்டும் என அரபு நாடுகள் கூட்டமைப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தன. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கூட்டப்பட்ட அவசர கூட்டத்தில் ஐநாவில் உறுப்பு நாடுகளாக இருக்கும் 193 நாடுகளிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் 143 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. அதே சமயம் அமெரிக்கா, இஸ்ரேல், அர்ஜென்டினா உள்ளிட்ட 9 நாடுகள் எதிராக வாக்களித்தன. மேலும் 25 நாடுகள் தீர்மானத்தை புறக்கணித்தன. இறுதியில் தீர்மானத்துக்கு அதிக பெரும்பான்மை கிடைத்ததால் ஐநாவில் பாலஸ்தீனத்தை நிரந்தர உறுப்பு நாடாக்கும் வரைவு தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் பிரதிநிதிகள் தீர்மானத்தின் நகலை அவையிலேயே கிழித்தெறிந்து தங்களின் எதிர்ப்பை வெளிக்காட்டினர். அதைத் தொடர்ந்து அடுத்த அடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் தொடர்ந்து போர்க்குற்றங்களை நிகழ்த்தி வரும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலன் மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராக பிடிபிராந்து கேட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஐசிசி தலைமை வழக்கறிஞர் கரீம் கான் காசா மீதான போர் மூலம் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை பட்டினி போட்டது, வேண்டுமென்றே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது, கொலை உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது, இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமையுண்டு, ஆனால் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு இணங்க வேண்டிய கடமையிலிருந்து இஸ்ரேல் தப்ப முடியாது என காட்டமாக தெரிவித்தார். அதேபோல் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களும் கொலை பிணை கைதிகளை பிடித்தல், சித்திரவதை செய்தல் உள்ளிட்ட போர்க்குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் என இருதரப்பின் மீதும் கடுமையான குற்றங்களை சுமத்தி பிடிபிராந்து கூறினார். இந்த முடிவுக்கு மனித உரிமைகள் அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்தன. அதே நேரம் இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ஒவ்வொன்றாக பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்க முடிவெடுத்திருப்பது இஸ்ரேலுக்கு அடிமீது அடியாக விழுந்திருக்கிறது. குறிப்பாக நோர்வே, ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட 3 நாடுகளும் பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிப்பதாக அதிரடியாக அறிவித்திருக்கின்றன. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்ட நோர்வே பிரதமர் ஜோனஸ் கார் ஸ்டோரி, பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் அளிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படாது, தனி நாடாக செயற்படுவதற்கான உரிமை பாலஸ்தீனத்துக்கு உள்ளது, இஸ்ரேலுடன் சமாதானத்தை ஏற்படுத்த இது உதவும் என்ற நம்பிக்கையில் சுதந்திர பாலஸ்தீன அரசை எங்கள் நாடு அங்கீகரிக்கும் என தெரிவித்தார். அதே போல ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் ஸ்பெயின் மக்களின் பெரும்பான்மை உணர்வை எதிரொலிக்கும் வகையில் பாலஸ்தீனத்தின் அரசு அங்கீகரிக்கப்படும், இந்த முயற்சி நீதி, சமாதானம், ஒத்திசைவு போன்ற வார்த்தைகளிலிருந்து செயலுக்கு நகர்ந்திருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ், இரு நாடுகளின் தீர்வு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மற்றும் அவர்களின் மக்களுக்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரே நம்பகமான பாதை. இன்று அயர்லாந்து பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கிறது, மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துக்கு இந்த அங்கீகாரம் பங்களிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என தெரிவித்திருக்கிறார். இந்த 3 நாடுகளும் வரும் மே மாதம் 28 அதிகாரப்பூர்வமாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கின்றன. இந்த நாடுகளைப் போலவே ஸ்லோவேனியா, மால்டா என அடுத்தடுத்த ஐரோப்பிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முன்வந்திருக்கின்றன. இதற்கிடையில் கொலம்பியா நாடு இஸ்ரேலுடனான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறது. எல்லா நாடுகளும் சுத்து போட்ட நிலையில் இஸ்ரேல் கடுமையான ஆத்திரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், நான் அயர்லாந்து, நோர்வே நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறேன். இஸ்ரேலின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கும் அதன் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிப்பவர்களுக்கும் முன்பாக அமைதியாக இருக்காது. அயர்லாந்து, நோர்வேயின் முட்டாள்தனம் ஒருபோதும் எங்களை தடுக்காது. எங்கள் இலக்குகளை அடைவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் குடிமக்களுக்கு பாதுகாப்பை மீட்டெடுப்பது, ஹமாஸை அழித்தொழிப்பது, பணைய கைதிகளை மீட்டெடுப்பது எங்களின் நியாயமான இலக்குகள். எங்களுக்கு எதிராக பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஆதரிக்கும் இந்த நாடுகள் பயங்கரவாதத்துக்கு பலன் இருக்கிறது என்பதை உலகுக்கு சொல்ல வருகின்றன. எனவே நோர்வே, அயர்லாந்து நாடுகளுக்கான எங்கள் தூதர்களை திரும்ப பெறுகிறோம். ஸ்பெயின் அரசும் இதே முடிவை எடுக்குமானால் ஸ்பெயினுக்கான இஸ்ரேல் தூதரையும் நாங்கள் திரும்ப பெறுவோம் என ஆவேசமாக பதிலளித்திருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் பல வகைகளில் கிடுக்குப்பிடி போட்டிருப்பதால் வேறு வழியின்றி இஸ்ரேல் போர் நிறுத்த முடிவுக்கு வரும் என உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன. இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதவிய MSM அஃபான், நிகிலன் ஆகியோருக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.